Good morning students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் தான் பார்க்க போறோம். எக்சர்சைஸ் 8th எக்சர்சைஸ்ல எக்ஸாம்பிள் 8.29 இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन. frequently asked 5 mark question. ஓகேவா? கவனமா பாருங்க. in an apartment in selecting house from door number 1 to 100. ரைட்டா? இப்போ நீங்க புதுசா ஒரு வீடு பார்க்கவோ வாங்கவோ போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுல 1 ல இருந்து 100 வீடு இருக்கு. அதுல நீங்க எதை चूஸ் பண்ணலாம் அப்படிங்கற கண்டிஷன்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. Find the probability of getting the door number of house to be an even number. ரைட்டா? இது even நம்பரா இருக்கு அப்படினு ஒரு கண்டிஷன். இன்னொன்னு perfect square நம்பரா இருக்குன்னு ஒரு கண்டிஷன். இன்னொன்னு perfect cube நம்பரா இருக்கு அப்படினு ஒரு கண்டிஷன். ரைட்டா? இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா selecting house from door number 1 to 100 னு சொல்லிட்டான். அப்போ sample space என்ன உங்களுக்கு? sample space வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 னு இது வரைக்கும் போகுது 100 வரைக்கும் போகுது அப்படின்றான் சாம்பிள் ஸ்பேஸ். ரைட்டா? அப்போ n of s equal to எவ்வளோ 100 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கண்டிஷனா பார்க்கணும். ரைட்டா? ஈவன் நம்பர் செலக்ட் பண்றதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்றது. ரைட்டா? நம்ம என்ன எழுதணுங்க? let a be the event of getting ஈவன் நம்பரா வர்றதுக்கு என்னென்ன சான்சஸ் அப்படின்றத நம்ம இங்க எழுதணும். அப்போ ஏல என்ன இருக்கும்? ஈவன் நம்பர் 1 to 100 உள்ளார உள்ள ஈவன் நம்பர் 2 4 6 8 னு இப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? 100 வரைக்கும் இருக்கும். அப்போ இதுல எத்தனை கவுண்ட் இருக்கும்? n of a நம்பர் எவ்வளவு இருக்கும்னா n of a எவ்வளவு இருக்கும்? 50 தான் இருக்கும். ரைட்டா? 50 அப்படினா 2 4 6 னு ஈவன் நம்பர்ஸ் 100 உள்ளார ஈவன் நம்பர்ஸ் 50 தான் இருக்கும். ரைட்டா? அப்போ p of a n of a கண்டுபிடிச்ச உடனே p of a கண்டுபிடிச்சிடணும். n of a by n of s அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 50 by 100 அப்படின்னு வரும். ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாதீங்க. என்ன ஃபார்முலால என்ன வரும்? ஃபார்முலா நான் எழுதுறேன், அப்புறம் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாதீங்க அவசரப்பட்டு. ரைட்டா? அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா r perfect square நம்பர்னு சொல்றான். அப்போ நம்ம என்ன பண்ணனும்? let b be the event of getting perfect square number வர்றதுக்கான chances. perfect square numberனா என்ன உங்களுக்கு தெரியும்? 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100. இதுதான் வந்து perfect square number வர்றதுக்கான chances. அப்போ n of b equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருக்கு. ரைட்டா? n of b ன்றது அப்போ இங்க எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அப்போ p of b equal to என்ன பண்ணனும்? n of b by n of s போடணும். அப்போ என்ன இருக்கு? 10 by 100 அப்படின்றது. ரைட்டா? இப்போ அடுத்தது எழுதுங்க. இங்க எழுதிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா r perfect cube number. அப்போ let c be the event of getting perfect cube number வர்றதுக்கான chances என்னென்ன அப்படின்றது. அப்போ c equal to cube number 1 cube 1 தான், 2 cube 8, 3 cube 27, 4 cube 4 4s are 16, 16 4s are 24, 5 cube 5 5s are 25, 125 போய்டும். அப்போ இங்க போக கூடாது, இதோட நிறுத்திக்கணும். அப்போ n of c equal to என்ன பண்ணனும்னா 1 2 3 4 தான் இருக்கு. அப்போ p of c equal to n of c by n of s அப்படினு போடினா 4 by 100 னு வந்துரும். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணா இங்க r னு இருக்கு பாருங்க. அப்போ இதோட நம்மளோட சம் முடிஞ்சிரல. நம்ம என்ன பண்ணனும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா p of a r னா யூனியன், p of a யூனியன் b யூனியன் c க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா p of a plus p of b plus p of c மைனஸ் எழுதணும். p of a intersection b minus p of b intersection c minus p of a intersection c plus plus
P of A intersection B intersection C. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ P of A, P of B, P of C. இதெல்லாம் P of A. இது P of A, இது P of B, இது P of C. இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? P of A intersection B கண்டுபிடிப்போம். ரைட்டா? அப்போ P of A intersection B கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி N of A intersection B கண்டுபிடிக்கணும். N. ரைட்டா? இதில் எத்தனை இருக்குங்க? ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 100 வரைக்கும் இருக்கா? பியில் என்ன இருக்குன்னா 1 வந்து இதில் இல்லை, ஆனால் 4 இருக்கா? அப்படின்னா இருக்குது. அப்போ 4 எழுதணும். அதுக்கப்புறம் 9 இதில் இருக்காது, என்ன ஈவன் நம்பர். இதில் 16 இருக்கா? இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 36 இருக்கும். அதுக்கப்புறம் 64 இருக்கும். அதுக்கப்புறம் 100 இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் அதில். ரைட்டா? அப்போது P of A intersection B போட்டிங்கன்னா P of okay N of A intersection B by N of S. ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? இது 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. ரைட்டா? N of A intersection B எவ்வளோ? 5 by 100. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதுவும் கண்டுபிடிச்சோம். அடுத்தது இது கண்டுபிடிக்கணும். P of B intersection C கண்டுபிடிக்கிறதுக்கு B intersection C கண்டுபிடிக்கணும். ரைட்டா? Bல என்னெல்லாம் இருக்குது? 1, 4, 9, 16 இருக்குது. Cல என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது இங்கே ஒரு 1 இருக்குது. 8 இருக்காங்க? இல்லை. 27 இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 64 இருக்குது. அப்போது இது எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போது P of B intersection C equal to N of B intersection C by N of S அப்படின்னு போட்டிங்கன்னா 2 by 100 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? P of A intersection C கண்டுபிடிக்கணும்னா N of A intersection C கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இதில் வந்து 2, 4, 6ன்னு ஈவன் நம்பராக இருக்குது. Cல என்ன இருக்குது? Cல 1 இருக்குது, 8 இருக்குது. ரைட்டா? இதில் 8 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 8 இருக்குது. 27 அதில் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 64 இதில் இருக்கும். அப்போது 64 போட்டுக்கணும். இதோட கவுண்ட் எவ்வளோ? 2. அப்போது P of A intersection C equal to N of A intersection C by N of S அப்படின்னு போட்டிங்கன்னா 2 by 100ன்னு வரும். ரைட்டா? இதையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இது கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போது N of A intersection B intersection C எல்லாத்துலேயும் காமனாக உள்ளது எதுன்னு பார்க்கணும். ரைட்டா? இதில் எல்லாத்துலேயும் காமனாக இதில் 4 இருக்குது, இதில் 1 இருக்குது. காமனாக இல்லை. இந்த 16, 64 இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 64, இந்த 64, இந்த 64 தான் காமனாக இருக்குது. அப்போது 64 மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் டு 1. அப்போது P of A intersection B intersection C equal to N of A intersection B intersection C by N of S அப்படின்னு போட்டிங்கன்னா 1 by 100 இருக்கும். ரைட்டா? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே இருக்கிற A, B, C இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை. அடுத்த வேலை P of A union B union C equal to P of A எவ்வளோ இருக்குது? 50 by 100 plus P of B எவ்வளோ இருக்குது? 10 by 100 plus P of C என்ன இருக்குது? 4 by 100. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் A intersection B எவ்வளோ இருக்குது? 5 by 100 மைனஸ் B intersection C வந்து 2 by 100 மைனஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 2 by திரும்ப 2 by 100 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஃபார்முலா படி இங்கே ப்ளஸ் என்ன இருக்குது? ப்ளஸ் 1 by 100. ரைட்டா? இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் டினாமினேட்டர் வேணால் போட்டுக்கோங்க 100ன்னு. ப்ளஸ் எல்லாத்தையும் கூடுங்க. 50, 60, 64 இங்கே ஒன்று 65 இருக்குது. மைனஸ் இதெல்லாம் மைனஸ் பாருங்கள். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். மைனஸ்லாம் கூட்டுங்க. 5, 7, 9. அப்போது -9 அப்படின்னு போடணும். ரைட்டா? 65. ஓகே, 65ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 56 வருமா? 56 by 100 அப்படின்னு வரும். இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணால் இது 2, 8ன்னு வரும். திரும்ப 15 வரும். திரும்ப இந்த 2 டேபிளால் வந்து பார்த்தீங்கன்னா 14 by 25 வரும். ஸோ 14 by 25 தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஆன்சரு. ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.